ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி கனியருண் சேனலில் வந்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். எக்கு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செமி கிரேவி மாதிரி பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். வாங்க என்னோடய ஸ்டைலில் இது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, பட்டை, சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வணக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிற எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணி அது ரொம்ப கிரேவி டைப்புக்கு போயிடுச்சு. நீங்கள் வந்து ஓரளவுக்கு கலக்கி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியே வச்சுக்கோங்க. ஆனால் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் 2ல் எது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.